வணக்கம். நான் உங்கள் ஈரோடு தமிழரசு. இன்று நாம் பார்க்கக்கூடிய திட்டம் புதுமை பெண் திட்டம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்கள் எத்தனையோ திட்டங்களை தொடங்கி மிக சிறப்பாகவும் சீரோடும் சிறப்போடும் நடத்தி வருகிறார். நலத்திட்ட உதவிகளும் செய்து வருகிறார். அதில் முத்தாய்ப்பான திட்டமான இந்த புதுமை பெண் திட்டம். இந்த புதுமை பெண் திட்டம் என்பது எப்படி சாத்தியம் என்றால், அரசு பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவிகள், அரசு உதவி பெறும் பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு மேல்கல்வியை தொடர முடியாமல், எத்தனையோ குடும்ப சூழ்நிலை காரணமாக தொடர முடியாமல், அல்லது அவர்கள் ஏதாவது ஒரு சூழ்நிலை வரும் பொருளாதார சூழ்நிலை காரணமாக மேல்கல்வி உயர்கல்வி படிக்க முடியாமல் இடைநிற்றலை தடுப்பதற்காகவும், அவர்களின் வாழ்வை வளப்படுத்துவதற்காகவும். எப்படி என்றால், ஒரு குடும்பத்திலே ஒரு பெண் கல்வி கற்றால் அந்த குடும்பமே சுபிட்சமாக ஒரு அற்புதமாக இருக்கும். ஏன்னா அந்த குடும்பம் மட்டும் இல்லை, அந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள், அந்த ஊரைச் சேர்ந்தவர்கள் ஒரு பெண் குழந்தை படித்து விட்டால் அந்த சமூகமே ஒரு மாற்றத்தை உருவாக்கப்படும் என்பதை நினைத்து உருவாக்கின திட்டம்தான் இந்த புதுமை பெண் திட்டம். ஏழை எளிய பெண் குழந்தைகளை கல்வியிலே முன்னேற்றுவதற்காக ஒரு தந்தை ஸ்தானத்திலிருந்து, ஒரு சகோதர ஸ்தானத்திலிருந்து நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள், அன்பு தளபதியார்கள் இந்த ஒரு அருமையான திட்டத்தினை கடந்த 5/9/2022 அன்று தொடங்கி இன்று நாட்டிலே மிக சிறந்த மாநிலமாக கல்வியிலே, பொருளாதாரத்திலே, வளர்ச்சியிலே இந்த நம்ம தமிழ்நாடு தான் சிறந்த மாநிலமாக பெண் கல்வியிலே இன்றைக்கு விளங்குகிறது என்றால், அதற்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்களுக்கு நாம் எல்லாம் நன்றி செலுத்த வேண்டும். காரணம், இன்று பெண் குழந்தைகள் படித்தால்தான் ஒரு நாடு மிகச் சிறப்பாகவும் சீரோடும் இருப்பது எத்தனையோ உதாரணங்கள் இருக்கிறது. ஏன்னா பெண் கல்வி தான் ஒரு குடும்பத்திற்கு மிக 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 அவசியம். ஏனென்றால் எத்தனையோ அதாவது கிராமப்புறங்கள் இருக்கிறவர்களோ ஒரு பொருளாதார சூழ்நிலை காரணமாகவோ படிப்பை தொடர முடியாமல் இன்றைக்கு நிலை தடுமாறுகிறார்கள். இன்றைக்கு பெண்களுக்கு பார்த்தால் கல்லூரியில் அவர்கள் சென்று வர பேருந்துலையோடு இன்னைக்கு அவர்களுக்கு கட்டணம் இல்லாமல் பேருந்து ஆக்கியிருக்கிறார்கள். கல்வியை தொடர்வதற்காக பணம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு புத்தகம் வாங்குவதற்காக, அவர்கள் படிப்பை தொடர்வதற்காக மாதம் 1000 ரூபாய் அவர்களது வங்கி கணக்குகளிலேயே செலுத்துகிற ஒரு அரசு தான் நம்முடைய திராவிட மாடல் அரசு. அப்பேற்பட்ட முதல்வரை தான் நாம் பெற்றிருக்கிறோம். வரக்கூடிய காலங்களில் எல்லாம் இன்னும் இந்த பெண்களுக்கு, நம்முடைய பெண் குழந்தைகளுக்கு கல்வி வளர்ச்சி உருவாக்குவதற்காக நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அன்பு தளபதி அவர்கள் எண்ணற்ற பணிகளுக்கு இடையிலே கூட இந்த பெண் கல்வியை முன்னேற்ற வேண்டும் என்ற ஒரே சிந்தனையில் தான் இன்றைக்கு அவர் நடத்தி கொண்டிருக்கிறார் நம்முடைய திராவிட மாடல் அரசை. இந்த திட்டமானது எப்படி செயல்படுகின்றால், இன்றைக்கு நாட்டில் உள்ள இந்திய ஒன்றிய கண்டம் மட்டுமல்ல, இன்றைக்கு உலகமே நம்மை தமிழ்நாட்டை பார்த்து திரும்பி பார்க்கிறது என்றால், பெண் குழந்தைகளோட கல்வி அவ்வளவு அவசியம் என்பதை இன்று நாம் உலகத்திற்கே விளக்கி சொல்லியிருக்கிறோம். இப்போது கிட்டத்தட்ட ஒரு தென் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா, ஒரு மாவட்டத்தில் படிப்பை இடையில நிறுத்திய ஒரு தாயும், படிப்பை தொடர்ந்து அவருடைய மகள் கல்லூரிக்கு செல்கிற மகளும் இன்றைக்கு இருவருமே கல்லூரிக்கு செல்கிற ஒரு நிலையை உருவாக்கியிருக்கிறார். எப்படி என்றால், அந்த பெண் குழந்தைக்கும் மாதம் 1000 ரூபாய் கல்லூரி படிப்பதற்காக கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த தாய்க்கும் மாதம் 1000 ரூபாய் கல்லூரியிலே இடையென்று மீண்டும் கல்லூரியை சேர்ந்து படிப்பதற்காக அந்த தாய்க்கும் ஒரு 1000 ரூபாய் கொடுத்து அவர் கல்வியை ஊக்குவிக்கிறார். ஏன்னால் ஒரு குடும்பத்தை, ஒரு நாட்டை கல்வி தான். அந்த கல்வி தான் நம்மளுடைய நாட்டை பொருளாதாரத்திலும் சரி எந்த ஒரு சூழ்நிலையை உயர்த்தும் என்கிற ஒரு நல்ல நோக்கத்திற்காக நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அன்பு தளபதி அவர்கள் இந்த குழந்தைகள் படிக்க வேண்டும் என்பதற்காக புதுமை பெண் திட்டம் என்கிற ஒரு அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்தார். இதைத்தான் நம்முடைய மாண்புமிகு முன்னாள் முதல்வர், நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய அன்பு தலைவர், உலகமெல்லாம் போட்டுகின்ற முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் மூவரும் அம்மா அவருடைய பெயரிலே ஆரம்பத்திலே 96-2000 அவர் மாதம் கல்விக்காக முதலிலே 5000 பெண் குழந்தைகள் படிக்க வேண்டும் என்பதற்காக 5000 கொடுத்தார். அதுக்கப்புறம் 8000 படித்தால் ஒரு 10,000 கொடுத்தார். அவர்கள் கல்வியை உயர்த்த வேண்டும் என்பதற்காக மிக சிறப்பட்ட அரசு தான் நம்முடைய திராவிட மாடல் அரசு. ஆகவே பெண் குழந்தைகள் படிக்க வேண்டும், படித்து முன்னேற வேண்டும் என்பதுதான் நம்முடைய மாண்புமிகு தளபதியார் அவர்களுடைய எண்ணம், கனவு, லட்சியம். நம் வீட்டு குழந்தைகள் எல்லாம் நிச்சயமாக நல்ல முறையிலே படித்து மேலும் மேலும் உயர்கல்விகளை படித்து
அவர்கள் வங்கி பணிகளுக்கோ எல்ஐசி போன்ற பணிகளுக்கோ அரசு பணிகளுக்கோ இன்னும் தனியாரில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் போன்ற பணிகளுக்கோ இதெல்லாம் செல்ல வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய மாண்புமிகு அன்பு தலைவர் திராவிட முதல்வர் அண்ணன் தளபதியார் அவருடைய எண்ணம், ஆசை. இதை நிறைவேற்றிட வேண்டும். அவர் நிறைவேற்றுவதற்காக நாம் அவர் கரத்தை வலுப்படுத்த வேண்டும். நன்றி, வணக்கம்.